வெல்கம் டு ஹபீஸ் டிஐஒய். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான அட்டகாசமான ஒரு டிஐஒய் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக என் மகனோட ஸ்கூலில் தீம் டே ப்ரோக்ராம் நடந்தது. அந்த ப்ரோக்ராமுக்காக நானே பேப்பர் யூஸ் பண்ணி காஸ்டியூம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிஐஒய்னால் எனக்கு 400 ரூபாய் வரையும் மிச்சமாயிருக்கு. அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா இது மாதிரி டிஐஒய் ஐடியாஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போஸ்ட்மேன் தீம் தான் இந்த ப்ரோக்ராமுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி காக்கி கலர் நோட் புக் கவர் பண்ணோம் இல்லையா, அந்த பேப்பர் எடுத்திருக்கேன். அதோட ஷைனிங் சைடு உள் பக்கமாகவும் ரஃப்பான சைட் மேலே இருக்க மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஒரு காட்டன் ஷர்ட் எடுத்து ரஃப்பாக அதோட அளவுகளை இந்த பேப்பரில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே பேண்ட்டுக்கும் நான் இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிடலாம். அதோட அடிப்பக்கத்தில் லைட்டாக கட் கொடுத்து இந்த மாதிரி கர்வான டிசைன் கொடுத்துருக்கேன், நம்ம ஷர்ட்லலாம் வர மாதிரி. கட் பண்ண சைடை டைரெக்டாக ஸ்டிக் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போது ஷர்ட்டோட பேசிக் ஷேப் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் பட்டன் வைக்கிற போர்ஷனுக்காக ஒரு லாங் ஸ்டிப் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அங்கே ஸ்டிக் பண்ணணும். இப்போது ஷர்ட் பேக்கெட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 பேக்கெட்ஸ் 2 சைட்லேயும் வர மாதிரி பார்த்துருக்கேன். அதை நான் இப்போ பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் அந்த பேப்பர் ஃப்ரண்ட்டில் ஒட்டிடணும். ரெடி பண்ணி வச்சுருந்த பாக்கெட்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போது ஷர்ட்டோட காலர் போர்ஷன் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி லாங் ஸ்டிப்பை எடுத்துகிட்டு அதை அந்த நெக் போர்ஷன் சுற்றி நம்ம ஒட்டிடணும். இந்த மாதிரி பேப்பரில் செஞ்சு குழந்தைங்களுக்கு போட முடியுமா, அது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வரும். அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவோட கடைசி வரையும் பாருங்கள். இது பேப்பராக இருக்கிறதான லாங் ஸ்ட்ரிப்பு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அந்த சர்க்கிள் ஷேப்பில் ஒட்ட முடியல. அதனால் நான் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி அதை ஒட்டிகிட்ருக்கேன். ஷர்ட்டோட காலர் மேல் சைடு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஷேப்பில் இந்த 2 கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டை சுற்றி நம்ம காக்கி கலர் பேப்பர் ஒட்டிட்டு அதையும் இந்த ஷர்ட்டோட மேலே ஒட்டிடணும். காலர் போர்ஷன் ஒட்டும் போது நம்ம ஏற்கனவே ஒட்டியிருக்க அந்த பேப்பரில் ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் அந்த இதை ஒட்டணும். காலர் ஒட்டியாச்சு. நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த பார்ட் ஒட்டியிருக்கேன். ஆனால் பேக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தா இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அடுத்தது ஸ்லீவ்ஸ் 2 பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஷர்ட்டோட சேர்த்து ஒட்டிடலாம்.
ஷர்ட்டோட கை பார்ட் ஒட்டும்போது அதோட கீழ்ப்பக்கங்களில் கொஞ்சம் கேப் விடணும். அதாவது அங்கே ஒட்டாமல் விடுறதே நல்லது. அப்போ தான் நம்ம அந்த காஸ்டியூமை குழந்தைங்களுக்கு போடும்போது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு போட முடியும். காஸ்டியூம் போட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கி டேப் வச்சு நம்ம அதை ஒட்டிடலாம். இது பேப்பரில் செய்கிற காஸ்டியூம்ன்றதுனால குழந்தைங்க ரொம்ப நேரம் போட்டுட்ருக்கிறது முடியாத காரியம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு போட்டு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த ஷர்ட்டுக்கு பட்டன் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதில் 3 குட்டி சர்க்கிள் போட்டிருக்கேன். அந்த சர்க்கிள் ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஷர்ட்டுக்கு தேவையான பட்டன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அந்த பட்டன் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதோட பேப்பரில் ஷைனிங்கான சைட் மேல் பக்கம் வர மாதிரி நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கே அந்த பட்டன் ஸ்டிக் பண்ணிடலாம். பிளாக் கலர் மார்க்கர் பென் வச்சு அந்த பட்டன் ஷேப்பில் 4 டாட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பட்டன்ஸ்லாம் இப்போ பார்க்குறதுக்கு ரியல் பட்டன் மாதிரி இருக்குது. இப்போது இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் லோகோவை அந்த ஷர்ட் மேலே வரைஞ்சிட்ருக்கேன். அடுத்தது பேண்ட் ரெடி பண்ணிடலாம். பேண்ட்டில் வெட்டி வச்சுருந்த 2 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி மேலேயும் கீழேயும் நல்லா ஃபோல்ட் பண்ணி திக்காக மடித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டை ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு போடணும் அப்படின்றதுக்காக பேண்ட்டோட உள்பக்க சைடில் நான் ஸ்டிக்கி டேப் வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். இதை போடும்போது அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கி டேப்பை திரும்ப ஒட்டி வச்சிடலாம். பேண்ட்டோட இடுப்பு பகுதியில் பெல்ட் மாதிரி ஒரு போர்ஷன் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு நான் ஸ்டேப்லர் தான் யூஸ் பண்ணுறேன். அதை போடுறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் சின்ன சின்ன ஃபோல்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி ஃபோல்ட் கொடுத்துருப்பான்னா நம்மளுக்கு இடுப்பு ஷேப் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இது மாதிரி போஸ்ட்மேன் காஸ்டியூம்ஸ்லாம் ஆன்லைனில் 400லேருந்து 1000 ருபீஸ் வரையும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ மணி செலவு பண்ணுமா அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். போஸ்ட்மேன் மட்டும் இல்லை, இந்த ஐடியாவை நம்ம போலீஸ் காஸ்டியூம், டாக்டர் காஸ்டியூம், இன்னும் எல்லா விதமான காஸ்டியூமே இந்த மாதிரி பேப்பரில் நம்ம அப்ளை பண்ணலாம். பேண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஸ்கெட்ச் பென் வச்சு ஃப்ரண்ட்டில் ஓப்பன், சைட் பாக்கெட் எல்லாமே வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்தது போஸ்ட்மேன் தொப்பி செஞ்சிட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். ஒரு ரெக்டாங்குலராக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதோட சைட்ஸில் ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு 2 ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க ஸ்பேஸை இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக 1 இன்ச் அகலத்துக்கு ஃபோல்ட் பண்ணி மடித்து எடுத்துகிட்டு அந்த 2 ஓரத்தையும் நம்ம பின் போட்டு எடுத்துட்டோன்னா கேப் ரெடி ஆகிடும். இந்த காஸ்டியூமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மீதி இருந்த பேப்பரில் நான் ஒரு ஷோல்டர் பேக் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் லெட்டர்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் நினச்சதை விடவே இந்த காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நான் எப்படி என் பையனுக்கு போட போகிறேன்றது தான் அடுத்த சேலஞ்ச். பார்க்கலாம் வாங்க. ஷர்ட் போடும்போது அந்த சைடில் நம்ம கை ஜாயின் பண்ணாமல் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறது தான் கன்வீனியண்ட்டாக இருந்தது. நம்ம அந்த இடம் ஃபுல்லாக ஒட்டியிருந்தால் ஷர்ட் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேப்பை நான் காஸ்டியூம் போட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கி டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் பேண்ட்லேயும் அந்த ஸ்டிக்கி டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பேண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைனலி த போஸ்ட்மேன் பர்ஃபார்மன்ஸ் இதோ உங்களுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. My name is Salman. I am the postman, one of the community helpers. I work in post office. I wear dark uniform and cap. I deliver letters, parcel to people. Jazakallah and Kisira. Bye bye.